தெனியாய கல்வி வலயத்துக்கு உட்பட்ட 4 பாடசாலைகள் நாளைக்கு மே மாதம் 8ஆம் தேதி மூடுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, பாடசாலை மாணவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட காய்ச்சல் பரவல். கடந்த நாட்கள்ல ஒரு சில மாணவர்கள் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காய்ச்சல் பரவல் காய்ச்சலாக மாறியிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. சுகாதார பிரிவினர் வழங்கிய ஆலோசனைகளுக்கிணங்க இந்த தெனியாய கல்வி வலயத்தில் உள்ள இந்த 4 பாடசாலைகளையும் நாளைக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நாளை வெள்ளிக்கிழமை அன்றோடிய சனி, ஞாயிறு அதுக்கு பிறகு திங்கட்கிழமையினுடைய நிலைமையை பார்த்து பாடசாலை ஆரம்பிப்பது தொடர்பாக தீர்மானிக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல சுகாதார பிரிவு ஒரு முக்கியமான அறிவித்தலையும் எடுத்திருக்காங்க. குழந்தைகள் பாடசாலை மாணவர்கள், குறிப்பா பாடசாலைக்கு போறவங்க, வகுப்புகளுக்கு போற மாணவர்கள் சோர்வு, இந்த மாதிரியான காய்ச்சல் போன்ற அறிகுறி, காய்ச்சல் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் பாடசாலைக்கோ அல்ல வகுப்புகளுக்கோ அனுப்புறத தவிர்த்து கொள்ளுங்க. வைத்தியர்களுடைய ஆலோசனையை முடிந்தளவு பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. தெனியாயில் இருக்கின்ற 4, அதாவது அந்த வலயத்தில் உள்ள 4 பாடசாலைகளுக்கு மட்டும்தான் நாளைக்கு இந்த விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்றைய நாள்ல பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது 2 முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார். ஒன்று, கடந்த நாட்கள்ல திரைசேரியிலிருந்து காணாமல் போகின்ற 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது ஆராயப்படுகிறது. கிட்டத்தட்ட 21 பேருக்கு விசாரணைகள் தொடங்கி இருக்கிறது. அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு, வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது என்ற தகவலை வழங்கியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த குற்றம் தொடர்பாக யார் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமான தண்டனை, அதுக்கேற்ற தண்டனை வழங்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்றமும் இருக்காது. இலங்கையில இந்த மாதிரி ஊழல்கள் நடந்தது இது முதல் தடவை இல்லை. எது இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மிக வேகமாக நடந்து வருது. குற்றவாளி மிக விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கப்படும் அப்படின்றத உறுதியாக குறிப்பிட்டிருந்தார். கடந்த 3 வருஷத்துல இலங்கையில பெண்களுக்கு எதிரான சைவ குற்றங்கள், அதாவது இணைய தளம் மூலமாக செய்யப்பட்ட குற்றங்கள் 12,000க்கும் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இதுல 2,000க்கும் அதிகமான, அதாவது 2,300 குற்ற செயல்கள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு அதற்கு தீர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த சைவ குற்றம், அதாவது சமூக வலைதளம் மூலமாக அவதூறு பரப்புறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கு. இதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. யூனிசெப் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இலங்கையில யூனிசெப் சிறுவர்களை பராமரிக்கிறதுல, அவங்கள பாதுகாக்கிறதுல பலதரப்பட்ட வேலை திட்டங்களை செஞ்சு வராங்க. சிறுவர்களை பற்றியான தகவல்கள்ல இப்ப இலங்கையில 8,000க்கும் அதிகமான சிறுவர்கள் அதாவது பராமரிப்பு நிலையங்கள்ல வளர்றாங்க. அவங்களுக்கு ஒன்று அம்மா இல்லை அல்லது அப்பா இல்லை, 2 பேருமே இல்லை. அந்த மாதிரியான நிலைமையில 8,000க்கும் அதிகமான குழந்தைகள், சிறுவர்கள் வாழ்றாங்க இந்த பராமரிப்பு நிலையங்கள்ல. யூனிசெஃபுடைய ஒரு திட்டத்துல இந்த மாதிரியான பராமரிப்பு நிலையங்களுக்கு சிறுவர்களை அனுப்பாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தான் கடந்த நாட்கள் எடுத்திருக்காங்க. இந்த சிறுவர்கள் பராமரிப்பு நிலையங்களுக்கு செல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வசதி குறைவு, அதோடு குடும்ப பிரச்சனை, வன்முறை, துஷ்பிரயோகம், இந்த மாதிரியான விடயங்களால தான் இந்த நிலையங்களுக்கு அவங்க பராமரிப்புக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க. யூனிசெஃபுடைய கண்காணிப்பிலையும் பல நிலையங்கள் இயங்கி வருது. கடந்த வருஷத்துல மட்டும் 6,000 குழந்தைகளை பராமரிப்பு நிலையங்களுக்கு போகாம தடுத்திருக்காங்க யூனிசெஃப். அதற்கான உதவிகளையும் அவங்க நேரடியாக அந்த குடும்பங்களுக்கு வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற. வருகின்ற காலங்களில் பராமரிப்பு நிலையங்களுக்கு குழந்தைகளை அனுப்பாத மாதிரியான வேலை திட்டங்களை யூனிசெஃப் மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள எரிவாயு, அதாவது கேஸினுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, நீலம் மஞ்சள் ரெண்டும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்ற ஒரு கணக்கு வந்திருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் நீல கேஸ் 3,790 இருந்திருக்கு. இந்த மே மாதம் இப்ப வரைக்குமான காலப்பகுதிக்கு வரைக்கும் பார்த்தா, இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா 4,690 29% உயர்ந்திருக்கிறது. மஞ்சள் நிற கேஸ் 47% அதிகரிச்சிருக்கிறது. இது பெரிய அதிகரிப்பு. மஞ்சள் நிற கேஸ் கொஞ்ச நாள் தட்டுப்பாடு வரை இருந்தது, இப்ப கிடைக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய பிரதேசங்கள்ல மஞ்சள் நிற கேஸ் எவ்வளவுக்கு கிடைக்குதா என்றதையும் கருத்துக்கள் சொல்லுங்க. நீல நிறம் எவ்வளவுக்கு கிடைக்கின்றத கருத்துக்கள் சொல்லுங்க. காரணம்னு சொன்னா கொழும்புல ஒரு விலை, மட்டக்களப்பில் ஒரு விலை, யாழ்ப்பாணத்தில் ஒரு விலை, மலையகத்தில் ஒரு விலை, கிழக்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு விலைகள் இருக்கு, மாறி மாறி இருக்கும். காரணம் அந்த போக்குவரத்து கட்டணங்கள்லாம் அதுல அதிகரிக்கப்பட்டு தான் மற்ற இடங்கள்ல விற்கிறாங்க. எனவே உங்களுடைய பிரதேசங்கள்ல எரிவாயுடைய விலை எவ்வளவு இருக்குன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. சுற்றுலாத்துறை அமைச்சர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. இலங்கையினுடைய தனிநபர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு $5,000 தாண்டி இருக்கிறதாம். இது இலங்கை வரலாற்றுல முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது. $5,000 ஒரு வருஷ வருமானமா ஒரு தனி நபர் இலங்கையில
பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போன வருஷம் 2025ல உள்நாட்டு உற்பத்தி 109 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் தாண்டியதாக பதிவாகி இருப்பதாக சொல்லியிருக்காரு. அமைச்சர் சொன்ன மாதிரி $5000 தாண்டிய வருமானம் ஒரு தனிநபருக்கு இருக்கா, அது உண்மைதானா அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. செம்மணி சிந்துபாத் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைய நாள்ல சிறுவர் ஒருவருடைய எண்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக பதிவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் 259 எண்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாகி இருக்கிறது. வெளிநாட்டுல இருக்கிற சுற்றுலா பயணிகள் அல்லது வெளிநாட்டுல இருக்கிறவங்க இலங்கைக்கு விசா இல்லாம வரலாம். 40 நாடுகளுக்கான விசா அனுமதி, அதாவது ஃப்ரீ விசா வழங்கியிருக்காங்க. இந்த விதமான விசா கட்டணம் இல்லாம 30 நாட்கள் தங்கி இருக்கக்கூடிய சுற்றுலா விசா வழங்குறாங்க. பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆஸ்திரியா, பெர்லஸ், பெல்ஜியம், செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, நோர்வே, போலந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, அதோடு பஹ்ரைன், ஈரான், இஸ்ரேல், கசகஸ்தான், குவைத், நேபாள், ஓமான், அதோட பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா, தென்கொரியா, துருக்கி, ஐக்கிய அரபு ராஜ்யம், அதோடு சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, ரஷ்யா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இதுல அடங்குது. 40 நாடுகளுக்கான விசாக்கள் ஃப்ரீ விசா. நீங்க இந்த நாடுகள்ல இருந்து வரும்போது நீங்க விசா விண்ணப்பம் செய்யத்தால இங்க வரும்போதே உங்களுக்கு விசா வழங்கப்படும். தமிழக அரசியல் இன்னும் பரபரப்பான அதே உச்சநிலையெல்லாம் இருக்கு. எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அதே உச்சநிலை இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடுகளும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு கட்சிகளுடைய கட்சி தலைவர்களுக்கிடையான கூட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் பதவியேற்பு எப்படின்றது மிக பெரிய அளவான ஒரு இழுபறியாக மாறியிருக்கு. இதற்கு எதிரான சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கு இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது. அது தொடர்பான ஆலோசனைகள்ல செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநரை இன்று நாள்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்திருந்தார். அதற்கு ஆளுநர் கொடுத்த பதில், பெரும்பான்மையை நிறுவியுங்கள், நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்ற அடிப்படையில் பதில் வழங்கியிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாக இருக்கு. இதுக்கிடையில காங்கிரஸ் கட்சி நாளைய நாளில் மக்கள் பேரணி ஒன்றை, எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்காங்க. தமிழகத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவியேற்பு அப்படின்றது தள்ளி போகிறது. அது மட்டும் இல்லாமல் வேண்டுமென்று இழுத்தடிக்கப்படுவதாகத்தான் பல குற்றச்சாட்டுகள், பலருடைய குற்றச்சாட்டு இப்படிதான் இருக்கு. காரணம், இப்பொழுது இருக்கின்ற கட்சிகள்ல நடந்து முடிந்த தேர்தல்களில் பெரும்பான்மையை ஒரு தனி கட்சியாக நிரூபித்திருக்கிறது. அதாவது அதிகமான இடங்களை கைப்பற்றிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனால அவருக்கான வாய்ப்பை வழங்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆளுநர் தன்னிடம் இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அது சட்டசபையில் நிரூபிக்க வேண்டிய விஷயம். அவருக்கு பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டியது தான் ஆளுநருடைய கடமை. ஆளுநர் தன்னுடைய கடமையை சரிவர செய்யல. மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு ஆளுநர் அவருடைய கடமையை சரியா செய்யல என்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருது. இது மத்திய அரசினுடைய அழுத்தமாக இருக்கு அப்படின்ற பல பெரிய அளவான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட நிலையில இன்னும் பதவியேற்புக்கான நேரம் அல்லது பதவியேற்கப்பட போகிற விஷயங்கள் தொடர்பாக இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை கட்சிகளோடு, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கைகளையும் அவங்களுக்கான அழைப்புகளையும் விடுத்திருக்காங்க. அது தொடர்பான சில அவங்களுக்கு ஏற்ற வகையான தகவல்கள் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 113 பகுதிகளை அல்லது தொகுதிகளை இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற நாட்களில் 118 தாண்டக்கூடிய வகையிலான அத்தனை ஏற்பாடுகளும் இப்பொழுது நடந்து வருவதாகவும் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றம் சென்று இந்த பதவியேற்பு நிகழ்வை நடத்துவதற்கான அனுமதி கோருவதற்கான ஆலோசனைகளையும் தமிழக வெற்றி கழகம் செய்து வருவதாக சொல்லப்படுது. இந்த புகைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கடந்த மார்ச் மாதம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அளித்த B1 பாலம். இது மிக முக்கியமான ஒரு பாலம். தலைநகரத்தில் இருந்து மற்ற நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இது அபிவிருத்தி பணியில தான் இருந்தது. ஆனால் இது முற்றுமுழுதாக போக்குவரத்து தடைப்படும் அளவுக்கு குண்டு வீசி அழிக்கப்பட்டது. இதில் 8 பேர் உயிரிழந்தாங்க. 100க்கும் அதிகமானவங்க காயமடைந்திருந்தாங்க. இந்த பாலத்தை மீள கட்டமைக்கின்ற நடவடிக்கைகளை இன்று ஈரான் ஆரம்பித்திருப்பதாக ஈரான் உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஈரான் இந்த விடயங்களை இப்பொழுது ஆரம்பித்திருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்குள்ள வரல. அது தொடர்பான நிபந்தனைகள் இன்னும் எட்டப்படல. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில இப்பொழுது இதெல்லாமே சரிபடும் என்ற ஒரு ரெண்டு பக்க நாடுகள்லையும் ஈரானும் அதை எதிர்பார்க்கிறாங்க, அமெரிக்காவும் எதிர்பார்க்கிறாங்க. இனி அந்த
போருக்கான எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்க கூடாதுன்றதுல ரெண்டு நாடும் பெரிய அளவு முனைப்பு காட்டி வரதால ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய வார இறுதியாக இந்த வார இறுதி இருக்கும் அப்படின்னு மாதிரி இப்ப எதிர்பார்க்கப்படுது. ஈரானுடைய தகவல்ல சொல்லப்பட்ட விஷயம் சொன்னா 24 மாகாணங்கள்ல கிட்டத்தட்ட 195 நகரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 195 நகரங்கள். இந்த 195 நகரங்கள் மட்டுமல்லாமல் 149 கிராமங்கள்லையும் பெரிய அளவான பாதிப்பு. கட்டடங்கள், மக்கள் குடியிருப்புகள், பொது இடங்கள், பொது கட்டடங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள், பாதைகள், பாலங்கள், இந்த மாதிரி தொழிற்சாலைகள் என்று ஏராளமான சேதங்கள் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருப்பதாக அவங்களே உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இந்த செலவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 270 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை இதை மீள கட்டியமைப்பதற்குன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. இதை விட அதிகமாகலாம் என்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு இந்த ஒரு 10-15 நாள்ல நடந்த இந்த தாக்குதல்களால ஏற்பட்ட சேதத்தை மீளவும் கட்டி எடுப்பதற்கு பழைய மாதிரி இப்ப பிப்ரவரி 28க்கு முதல் இருந்த மாதிரி ஏற்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 8 முதல் 9 வருடங்கள் ஆகும் என்று சொல்லப்படுது. முழுமையாக இதை சீர் செய்வதற்குன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு பண வசதி தேவைப்படுகிறது, காலம் தேவைப்படுகிறது. இது எல்லாமே ஒரு பெரிய அளவான பாதிப்பாக பார்க்கப்படுது. எனவே இனியொரு தாக்குதலுக்கு அனுமதி வழங்காமல் பேச்சுவார்த்தைக்குள் சென்று இதை முடித்துக் கொள்வதற்கான தீர்மானங்களை 2 நாடுகளும் எடுத்து வராங்க.